நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்தா தான் அதோட கன்டினியூட்டி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவில் வந்து டபுள் ட்ரீட்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம அறிவை அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார் நம்ம ஆதி. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மணி அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார் நம்ம ரத்னம். பயங்கரமாக இருந்துச்சு வீடியோ அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆதி வந்து மாதம் என்ட்ரி கொடுக்காருல, அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரி கொடுத்தவொடனே விறுவிறுன்னு எதுவுமே யோசிக்கலை. விறுவிறுன்னு போய் நம்ம இவர் இருக்கார்ல, அறிவோட கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாரு. அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. யோ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்குள்ளே கையில் பத்திரம்லாம் வச்சுருந்தாருல, அந்த பத்திரத்தை பிடுங்கி ஓப்பன் பண்ணி பார்க்காரு. பார்த்தாருன்னா அவருக்கு விஷயமெல்லாம் புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து சொத்தை அவர் பேருக்கு வந்து எழுதி வச்சுருக்காருல, அதெல்லாம் பார்த்துறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சொத்துக்காக எங்கள் அம்மாவே நீ கொலை பண்ண பார்த்துருப்பேன், உன்னையெல்லாம் இந்த வீட்டில் வச்சுருந்தா சரியாக வராது. இவ்வளோ நாளாக வந்து உன்னை இந்த வீட்டில் வச்சுருந்ததே எங்கள் அம்மாவோட மூஞ்சிக்காக தான். அவங்களுக்காக நீ தம்பின்னு சொல்லிட்டு பிறந்துட்டேன். அந்த பாவத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டில் இத்தனை நாளாக வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீயா ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியில் போகிறையா, இல்லைன்னா நானாக கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியில் தள்ளவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே அறிவு வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை சிங்கத்தை சீண்டி பார்த்துட்டுல, இனிமேல் சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. யோ அதான் உன்னை வெளியில் போக சொல்லிட்டேன்ல, பிற என்னையா வீட வசனம் பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியில் போயான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சா வெளியில் தள்ளிடுறாரு. வெளியில் தள்ளிட்டு விறுவிறுன்னு அவங்களோட சூட் கேஸு லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து தூக்கி எறிஞ்சிடுறாரு. ஒழுங்கா ஓடுங்கயா, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே உங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன என் மேலே கை வச்சிட்டல, எனக்கு கொஞ்ச நாளில் தெரியும் யார் அழிய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து இடத்த காலி பண்ணி விட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து டைரெக்டாக வந்து நம்ம சாரதா கிட்ட போகிறாங்க. அம்மா ஏமா என்கிட்ட அந்த உண்மையை மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எந்த உண்மையை இப்போ நான் மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லைம்மா எதுக்குமா நீங்கள் வந்து வாசுவை கொலை பண்ணி அந்த இதயத்தை மாற்றி வச்சிங்க, அந்த உண்மையை ஏமா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைப்பா அந்த உண்மை எனக்கே தெரியாதுப்பா, எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும். நான் என்ன சொன்னேன்னா என் மகனோட உயிரை வந்து எப்படியாவது காப்பாற்ற அறிவு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் என்னடானா அவன் கொலை பண்ணிட்டான்ப்பா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, ரீசெண்டாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரிஞ்சிச்சில்லம்மா அப்போயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து நம்ம ஆதி கேட்காங்க. இல்லைப்பா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னால் அது நல்லா இருக்காது, உங்கள் 2 பேர்த்துக்கு வந்து பிரிவு வந்துடும் அப்படின்னு எனக்குள்ளே பயம் வந்துருச்சுப்பா, அதனால தான்ப்பா சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நீ எதுக்குப்பா இப்போ ஃபோன் எடுக்கலை, எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா நான் பாரதி பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனையும் பாரதி என்னப்பா சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோடு கேட்காங்க. இல்லைம்மா அவங்க யாருமே வேண்டாம், என் நிழலில் கூட வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, நான் எங்கே இருக்கான்னு சொல்லுப்பா, நான் போய் என்னோடய கண்ணீர்லையாவது அவள் காலை கழுவியாவது நான் கூட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா பாரதி நீ யார் பேசினாலும் ஒன்றுமே பண்ண முடியுமா, பாரதி வந்து நெருப்பு மாதிரி, அதை வீட்டில் பற்ற வச்சா அவங்க வந்து விளக்குக்கு ஒளி கொடுப்பாங்க, அதே இது அவங்க காட்டில் பற்ற வச்சா காட்டையை அழிச்சிருவாங்க. இப்போ அவங்கள காட்டில் பற்ற வச்சாச்சு, இனிமேல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம போனாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுமா. நானே போய் குற்ற உணர்ச்சியில் போய் பேசிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் குற்ற உணர்ச்சியில் போய் பேச என்னால் முடியாது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சரி நம்ம சாகுற வரைக்கும் வந்து இப்படியே இருக்கணும்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் ஒன்றும் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நமக்கு பாரதி கொடுத்த தண்டனை இதுதான், இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதி வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து அங்கிட்டு பார்த்தா ரத்னம் வீட்டில் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. மணி வந்து வராரு. வந்தவொடனே என்னத்த எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் நல்லா இருக்கேன், வீட்டு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நல்லா இருக்குது, அதாவது சூப்பராக போய்கிட்டு இருக்குது, இன்டீரியர் ஒர்க்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரத்னம் வந்து உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தவொடனே என்ன புது பணக்கார தலையெல்லாம் இந்த பக்கம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா என்ன மாமா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மார்க்கமான ஆளுகிட்ட ஒரு மாதிரி தான் மாப்பிள்ள பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா அவங்க பேச்சே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேய் திருட்டு பையலே, உங்ககிட்ட என்னடா நல்லா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் கன்னத்தில் 2 அரை அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சவனே மாமா எதுக்கு மாமா இப்போ அடிக்கிறீங்க தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உடனே மரகதமும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குங்க இப்போ மாப்பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் பண்ண காரியத்தை கேட்டால் நீயே அவனை பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டார் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே வாசுவோட இதயத்தை காசுக்காக விற்றதை இவன் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன மாப்பிள்ளை அவங்க சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்காங்க. சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமாம் அத்தை பணத்துக்காக தான் விற்றுட்டேன், சாரி அத்தை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
தனம் உன்னோட மாப்பிள்ளை வந்து இங்கே இருக்கக்கூடாது, உடனே வீட்டை விட்டு போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் கெஞ்சி பார்க்காரு. மணி வந்து மாமா தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ளை, இப்போ நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்களோ அதை கொண்டு போய் உண்டியலில் போட்டுருங்க. உண்டியலில் போட்டு அந்த பாவத்தை கழுவிட்டு வாங்க, இல்லைன்னா அந்த வீட்டு வாசலே மிதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஒரு ரோட்டில் வந்து துரை நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் வர்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மணி வந்து வராரு. யோ மாமா எவ்வளோ நேரம் வெயிலில் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வெயிலில் ஏன்டா கொஞ்ச நேரம் நிற்க மாட்டேடா, வேலைக்கு ஏதாவது போயிருக்கேடா, வெயிலில் வேலை பார்த்துருக்காடா அப்படின்னு கோவப்படுறாரு. மாமா எதுக்கு மாமா இப்படி சூடாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லாம் உங்கள் அப்பா தான்டா இப்படி வேலை பண்ணி விட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. என்ன மாமா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்தா பையில் 25 லட்சம் இருக்குது, இது வந்து நான் வாசுவோட இதயத்துக்கு வாங்கினேன், பாதி காசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, பாதி காசை இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம், யாருனாலும் இவ்வளோ தான், இதை கொண்டு போய் உண்டியலில் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது உண்டியலில் போடவா, எதுக்கு மாமா உண்டியலில் போகணும், அனுபவிக்கிறத விட்டு உண்டியலில் போட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உங்கள் அப்பா தான் இதை வந்து உண்டியலில் போட்டால் தான் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது, காசை வச்சுக்கிருவோமா இல்லை உங்கள் அப்பாவை தீர்த்து கட்டிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா சாரி மாமா, என்ன மாமா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, உன்னை பற்றி எல்லாம் தெரியும்டா, நல்லா யோசிச்சுக்கோ, காசை வச்சேன்னா வச்சுக்கோ, இல்லைன்னா உங்கள் அப்பாவை தீர்த்து கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து துரை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம ரத்னத்துக்கு வந்து ஏதோ அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நம்ம மரகதை வந்து வாசுவோட ஃபோட்டோ வச்சுட்டு நைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படுவாய் பையன் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.